அடுத்த பாட்டுக்கு அடுத்த போயிடலாமா? பாடல் இதோ. காவலக்கென்னு கள்ளக்கென் இன்னா கவழ்க்கென்னு கவழ்க்கென்னு இலக்கண கம்பன கல்லிலா இரானிகா கல்பன சார் சொல்லுங்க சார். அவளுக்கு என்ன அழகிய முகம். செக் பண்ணிடலாம், வரீங்களா சரிங்க? அவங்க அந்த இளவரசியோட சற்று நேரம் இருந்தால்தான் உங்கள் மன ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கா உங்களுக்கா? 2 பேருக்குமே கூறுகிறேன். சார் ஆனந்த் பாபு சார் ஒரு பாடல், இந்த பாடல்னு சொல்லியிருக்காரு. அதுவான்னு பார்த்துடலாம். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இழகிய மனம், இரவுக்கென்ன இரவில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உள்ளவரை கொண்டு வரும். ஹாய் மேஜிக் டச் ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். ஆகா, அப்பா பாட்டுக்கு இங்கே ஒரு ஸ்டெப்பு பண்ணது, அவருடைய ஸ்டைல் அந்த கிரேஸ் எல்லாம் வந்து வராது. பட் இருந்தாலும் அவருடைய ஜீன்ஸ் மூலியமா வந்த இந்த ஒரு கைத்தட்டலை வரவேற்றதுக்கு நன்றி. நன்றி நன்றி. நீங்கள் செல்லுங்கள் ஐயா. தேங்க்யூ ராமன். தேங்க்யூ அண்ணே. நல்லா இருக்கு. கரெக்டான பாடலை ஆனந்த் பாபு சார் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். அடுத்த பாடலுக்கு இளவரசி தயாரா? தயார் இல்லாம பின்ன என்ன தாயாரா? அடுத்த பாடலை போடுங்கள். பலாப்பழ சீசன் முடிந்து விட்டதே, இப்போது என்ன பழம் சாப்பிடுகிறீர்கள்? இப்பொழுது கொய்யா பழம் சாப்பிடுகிறேன். கொய்யால வாயை மூடு. 어디 깔뻔하나 어디 맞다 ஓடி ஓடி விளையாடா. இல்ல இல்ல நான் 어디 தான் பார்த்தேனே. 맞다 어디 본나까지 깔뻔하나 கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு அதுவா? yes ஏங்க என்ன அதுவா அங்க கேக்குறீங்க? என்ன பாட்டுன்னு தெரியாம பாருங்க. ரேஷ்மா நீங்க ஒரு பாட்டு கெஸ் பண்ணிருக்கீங்க. வாங்க அந்த ஆள்கிட்ட போவாதீங்க, இளவரசி கிட்ட போங்க. அந்த பாடலாம் என்பதை இப்போ பார்க்கலாம். பார்க்கலாம். அடி அடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனக்கு மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில அடி கஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல நம் புடவையும் பறக்கிற ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனக்கு மானே மாங்குயில. இந்த பாடலில் அவங்க தான் அந்த மன்னரை பற்றியான ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. காஞ்ச மாடு என்பதை இவரை தான் குறித்திருக்கிறார். ஆமோய். அடுத்த எஸ் ఒక్క పటికుత అమ్మారే பட்டுக்கோட்டை అల్లాలే చిన్న కలికి చిల్ల కొత్త కలిక అమ్మారే ஓ உன்னதான் அசிங்கமா திட்டுது. கேளியா என்ன இது வரைக்கும் இந்த சீசன் 3ல 34 வெளிநாட்டு பெண்களை வந்து பார்த்தா கையை பிடிச்சி எடுத்திருக்கான். இது மாதிரி இரு எத்தனை எபிசோடுங்க இப்ப? இது 24க்கு 34 பேர் கட்டி பிடிப்பானா? மாமியாருக்கு வேற வீட்டுக்கு போனா பதில் சொல்ல முடியல. சரி, இங்க இருந்து பூரா கட்டி பிடி கைய பிடின்னு சொல்றாங்க. அதன் மாதிரி நான் செஞ்சு அதனால தான் கொடுக்குறேன். நீங்க பண்றீங்க. இல்லனா நீங்க பண்ண. நான் ரொம்ப நல்ல பையன். சோ சரவணன் சார் ஒரு பாடல் கெஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டை இந்த பாட்டை பார்த்தலாம். பட்டுக்கோட்டை அம்மாளே கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால வாரிட்டா. என்ன அந்த பிள்ளைய பார்த்து ஆடிக்கிட்டு இருக்க? கும்மி சரி, மன்னர் வந்து இப்பொழுது அவருடைய ஈவினிங் கேம்ஸுக்கு போறாரு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் அவர் விளையாடுவார். அணில பிடிச்சி அதோட முதுகுல அப்படியே சொரிஞ்சு விடுவாரு. யாரு? உங்களை தான் அவ்வளோ பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லை. அணில பிடிச்சி சொரிஞ்சு விடுறது எனக்கு வேலையா? அந்த 3 கோடி எப்படி வந்தது தெரியுமா? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அணில பிடிச்சி சொரிஞ்சு எனக்கு வேலையா? எல்லாத்தையும் பிடிச்சி சொரிஞ்சு விடுறது, அமுக்கி விடுறது பூரா. இரு வரேன் தம்பி, வரேன். சாதாரண ஆள் கிடையாதுங்க. சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ
அவசரப்பட்டு ப்ராப்பர்ட்டியை உடைச்சிட்டு 1500 ரூபா பிடிச்சிருக்காங்க. பாம்பு புத்துல போய் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா அந்த ஹோட்டல்ல பாப்பாரு, பார்த்துட்டு ஊன்னு கத்துவாரு. அப்ப பாம்பு வெளில வரும்ல, பாம்புக்கே தெரியாம லிப்கிஸ் கஷ்டம் ஓடுவார். இருங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் அவர் சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு நிமிஷம். மன்னர் வந்து சாதாரண அனிமல் லவர் கிடையாது. தூங்கும் பொழுது கீரி புள்ளைய கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவார். கீரி புள்ளையவா? பானை மேட்டர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பானை மேட்டர் என்ன? பானை மேட்டர் அந்த முந்திரி காட்டுல போய் பொச்சு வைப்பீங்களே ஞாயிற்றுக்கிழமை. ஏங்க இங்க பாரு, நீ பண்ற ஒரு அக்கிரம அநியாயத்தினால நான் என் இளவரசியை கூட்டிட்டு அந்த புறத்துக்கே போறேன். அந்த புறம் போறது மட்டும் கழட்டிட்டீங்க. என்ன ஹெல்மெட்டை என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க? இந்த ரவுண்டில் அதிகமான பாடல்களை கண்டுபிடித்தது நமது சித்தப்போவர்கள் சரவணன் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவருக்கு எந்த புள்ளிகளும் போகாம அதே புள்ளியில் இருக்கிறார். லக்கி லிஃப்ட்ல இருக்க போறது அதிகமான புள்ளிகளோட ரேஷ்மா அவர்கள். வாங்க ரேஷ்மா, நீங்க தான் வந்து லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்க போறீங்க. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் தொங்கும் தேனாக கண்மலர்